அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படி சொன்னாக்கா ஜாயினிங் லெட்டர். அரபி எழுத்துக்கள் 28 இருக்கு. இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் மற்றொரு எழுத்தோட எப்படி தன்னை சேர்த்து கொள்ளும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இது 2 கேட்டகிரியில் இருக்குது. முதல் கேட்டகிரி என்ன அப்படி சொன்னாக்கா, ஒரு எழுத்து இருக்கும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்தோடு அது சேராது. அது மொத்தம் 6 எழுத்து இருக்குது. அது என்ன அப்படி சொன்னாக்கா அலிஃப், தால், தால், ரோ, ஜ, வாவ். இந்த 6 எழுத்துக்களும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்துக்களை தன்னுடன் சேர்த்து கொள்ளாது. இதுதான் முதல் கேட்டகிரி. முதல் கேட்டகிரியில் முதல் எழுத்து அலிஃப். அந்த அலிஃப் ஆரம்பத்தில் வரும்பொழுது அதனுடைய வடிவம் இப்படி தான் இருக்கும். கீழே உதாரணம் பாருங்கள். அலிஃப், ப, தால். அலிஃப்க்கு பிறகு வரக்கூடிய அந்த பாவை அலிஃப் தன்னுடன் சேர்த்து கொள்ளவில்லை. அலிஃப் நடு எழுத்தாக வரும் பொழுது அதனுடைய வடிவம் இப்படி தான் இருக்கும். கீழே உதாரணம் பாருங்கள். ப, அலிஃப், தால். நடுவில் இருக்கக்கூடிய அந்த அலிஃப் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாவை தன்னுடன் சேர்த்து கொண்டது. ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய தாலை அது சேர்த்து கொள்ளவில்லை. அதுக்கடுத்து அலிஃப் கடைசியாக வரும் பொழுது அதனுடைய வடிவம் இப்படி தான் இருக்கும். கீழே உதாரணம் பாருங்கள். மீம், அலிஃப். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மீமுடன் அலிஃப் சேர்ந்து விட்டது. இரண்டாவது எழுத்து தால். தால் முதல் எழுத்தாக வரும் பொழுது அதனுடைய வடிவம் இப்படித்தான் இருக்கும். கீழே உதாரணம் பாருங்கள். தால், அலிஃப், ரா. தால் அதற்கு அடுத்து வரக்கூடிய அலிஃபை தன்னுடன் சேர்த்து கொள்ளவில்லை. தால் நடுவில் வரும் பொழுது அதனுடைய வடிவம் இப்படித்தான் இருக்கும். கீழே உதாரணம் பாருங்கள். மீம், தால், ரா, சீன். தால் அதற்கு முன்னே இருக்கக்கூடிய மீமை தன்னுடன் சேர்த்து கொண்டது. ஆனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய ராவை தன்னுடன் சேர்த்து கொள்ளவில்லை. தால் இறுதியாக வரும் பொழுது அதனுடைய வடிவம் இப்படித்தான் இருக்கும். கீழே உதாரணம் பாருங்கள். அலிஃப், ஹ, தால். தால் தனக்கு முன்னே இருக்கக்கூடிய ஹாவுடன் சேர்ந்து கொண்டது. அடுத்த எழுத்து தால். தால் ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய வடிவம் இப்படித்தான் இருக்கும். கீழே உதாரணம் பாருங்கள். தால், ஹ, ப. தால் என்ற எழுத்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஹாவுடன் அது சேரவில்லை. தால் நடு எழுத்தாக இருக்கும் பொழுது அதனுடைய வடிவம் இப்படித்தான் இருக்கும். கீழே உதாரணம். யா, தால், ஹ, ப. தால் தனக்கு முன்னே இருக்கக்கூடிய யாவை தன்னுடன் சேர்த்து கொண்டது. ஆனால் தால்க்கு பின் வரக்கூடிய ஹாவை தன்னுடன் சேர்த்து கொள்ளவில்லை. தால் இறுதி எழுத்தாக வரும் பொழுது அதனுடன் வடிவம் இப்படித்தான் இருக்கும். கீழே உதாரணம். அலிஃப், ஹ, தால். தால் தனக்கு முன்னே இருக்கக்கூடிய ஹாவுடன் சேர்ந்து கொண்டது. அடுத்த எழுத்து ரா. ரா ஆரம்பத்தில் வரும் பொழுது அதனுடைய வடிவம் இப்படித்தான் இருக்கும். உதாரணம் ரா, பா. ராவுக்கு பின் வரக்கூடிய பாவை தன்னுடன் சேர்த்து கொள்ளவில்லை. ரா நடு எழுத்தாக வரும் பொழுது அதனுடைய வடிவம் இப்படித்தான் இருக்கும். உதாரணம் மீம், ரோ, யா, மீம். ரா என்ற எழுத்து தனக்கு முன்னே இருக்கக்கூடிய மீமுடன் சேர்ந்து கொண்டது. ஆனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய யாவுடன் அது சேர்ந்து கொள்ளவில்லை. ரா இறுதி எழுத்தாக வரும் பொழுது அதனுடைய வடிவம் இப்படித்தான் இருக்கும். உதாரணம் ஐன், மீம், ரா. ரா தனக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த மீமுடன் சேர்ந்து கொண்டது. அடுத்த எழுத்து ஜ. ஜ ஆரம்பத்தில் வரும் பொழுது அதன் வடிவம் இப்படித்தான் இருக்கும். உதாரணம் ஜ, காஃப், அலிஃப், த. ஜ அதற்கு அடுத்து வரக்கூடிய காஃபுடன் தன்னை சேர்த்து கொள்ளவில்லை. ஜ நடு எழுத்தாக வரும் பொழுது அதன் வடிவம் இப்படித்தான் இருக்கும். உதாரணம் மீம், ஜ, மீம், லாம்.
நடு எழுத்தாக இருக்கக்கூடிய ஜா தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய மீமுடன் சேர்ந்து கொண்டது. ஆனால் பின்னே வரக்கூடிய மீமுடன் தன்னை சேர்த்து கொள்ளவில்லை. ஜா இறுதி எழுத்தாக இருக்கும் பொழுது அதன் வடிவம் இப்படித்தான் இருக்கும். உதாரணம் ஹ, ப, ஜ. ஜ தனக்கு முன்னே இருக்கக்கூடிய பாவுடன் தன்னை சேர்த்து கொண்டது. முதல் கேட்டகரியில் கடைசி எழுத்து வாவ். வாவ் முதல் எழுத்தாக இருக்கும் பொழுது அதன் வடிவம் இப்படித்தான் இருக்கும். உதாரணம் வாவ், லாம், தால். வாவ் அதற்கு அடுத்து வரக்கூடிய லாமுடன் தன்னை சேர்த்து கொள்ளவில்லை. வாவ் நடு எழுத்தாக இருக்கும் பொழுது அதன் வடிவம் இப்படித்தான் இருக்கும். உதாரணம் ஃப, வாவ், காஃப். நடு எழுத்தாக இருக்கக்கூடிய வாவ் தனக்கு முன்னே இருக்கக்கூடிய ஃபாவை தன்னுடன் சேர்த்து கொண்டது, காஃபை சேர்த்து கொள்ளவில்லை. இறுதி எழுத்தாக வாவ் வரும் பொழுது அதன் வடிவம் இப்படித்தான் இருக்கும். உதாரணம் ஹ, வாவ். இந்த உதாரணத்தில் வாவ் தனக்கு முன்னே இருக்கக்கூடிய ஹாவுடன் சேர்ந்து கொண்டது. இன்ஷா அல்லாஹ் பயிற்சியை நல்ல முறையில் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜாயினிங் லெட்டரில் கேட்டகரி 2 அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.